ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பியூர் வெதா சேனல்ல குயிக்கா ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். வர மிளகா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு மல்லாட்டை பயிரை வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோல் போக்குற அளவுக்கு வறுத்து எடுக்கங்க. தேவையான அளவு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். நார் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு ராகி மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப் அளவு இருக்கிற வேர்க்கடலைக்கு ஒரு 10 மிளகா போதுமானது. ஒரு பாத்திரத்தில் ராகி மாவை கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி உருண்டை போல் பிடிச்சி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய்களை இந்த மாதிரி காம்பு கிள்ளி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒரு ஜாரில் மல்லாட்டை பயிர் எல்லாத்தையும் போட்டு மிளகாவையும் போட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா சொரன்னு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து தான் நம்ம திரும்பியும் அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு நம்ம தட்டி எடுத்த மாவுக்கு போட்டு எடுத்துக்குவோம். எண்ணெய் தடவிட்டு இந்த சப்பாத்தி மாவு போட்டு நம்ம ரொட்டி எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு திரும்பி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு வாய் சாப்பிட்டாலே இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.